are facing the ceiling. We should be chanting the vibrant Om 3 times before starting the session. Sit erect, palms over the left facing the ceiling, spine erect, the beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting now, take a deep breath. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and gradually open your eyes. வாங்க தொடர்ந்து அவ்வை பிராட்டியுடன் பயணிக்கலாம். இப்ப நாம பிறப்பு அறுதல் அது வரைக்கும் வந்துட்டோம். ஸோ எல்லா புஷிங் ஃபோர்ஸஸும் all the stages of rockets which have been filled with liquid oxygen to become the fuel to push the satellite to the trajectory. If almost you have come to the trajectory to go round and round to make research as to what all this creation all about. அந்த நிலைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே நமக்கு எந்த சப்போர்ட்டுமே தேவையில்லை. We are beyond the force of gravity. We are independent. We are independent. Now we are observing what is all this? என்ன பிரபஞ்சம்? இது என்ன planets? இது என்ன nebulae? What is this? What is a black hole? What is a white energy? அந்த லெவலுக்கு வந்திருக்கணும். ஸோ இந்த நிலைக்கு நம்ம வந்தப்ப we are totally different from the society. அதை நம்ம முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த உலகத்துடன் எவ்வளவுதான் ஒட்டி வரக்கூடாதுன்னு நினைச்சா கூட உங்களால முடியாது. ஏன்னா அதுல உங்களுக்கு ஈடுபாடு போயிடுது. Because you are reaching a higher level. What is the real truth? You are very close now. பிறப்பு அறுதல் சொல்றச்சியே மற்ற எல்லாமே இந்த பிறப்போட சம்பந்தப்பட்டதுதான். டிவி சீரியல் இருந்துக்கிட்டு பெரிய மல்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டு மாடகை கோபுரங்கள் காரு பங்கள எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் they all come under the wings of the பிறப்பு இறப்பு சுழற்சி. You have gone beyond that பிறப்பு அறுதல் போன. ஏன்னா இப்ப திருவருட்பால்ல அவ்வை பிராட்டி she is taking that to the apex, to the highest peak. For example, இப்ப நீங்க கைலாஷம் போனோம் அப்படின்னீங்கன்னா மானசரோவர் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா you have to trek to go as near as possible to the Kailash. Orachiye, you have got so many hurdles, but already you are practiced, you have made up your body, your mind and emotions, prepared, well prepared from உருவொன்று நிற்றல். அதுக்கப்புறமா you come to the உருவா அதீதம், then முக்தி காண்டல். இதுல வளர்ச்சியே ஒரு தனி மெச்சூரிட்டி வந்துடுது. இவ்வளவுதான். Instead of being an actor in a movie or in a serial, you become the director. இது இப்படிதான் இருக்கும். இது என்னன்னு பார்த்தது அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கலி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இப்ப அதுதான் போன பிறப்பு அறுதல்ல பார்த்தோம். இப்ப நாம you have to think in a different dimension. இப்ப உங்களுக்கு imagine that as you go in the path of sadhana, you come to know very well, come to realize very well that you are not the body. After all, this body is an instrument being made up of 5 elements, Panchabhuta Tattvanga, and being activated by the Pancha Pranas.
என்கேசிங் யுவர் ஆத்மன் பிளஸ் மன் புத்தி சித்தம் அகங்காரம். So man buddhi chittam ahankara, now you have to handle, which is totally connected with the astral field. So இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுறீங்க. அது நடக்கும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏதோ வேண்டாத ஒரு ட்ரெஸ் இப்ப கல்யாணத்துக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு, பட்டு புடவை கட்டிட்டு வாங்கன்ட்டு அந்த முகூர்த்தத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ போறீங்க. அட்லீஸ்ட் அவங்க அன்பை மதிச்சு அதுக்காக நீ எனக்கு ஏற்பட்டிருக்கு, ஜெயஸ்ரீக்கு ஏற்பட்டு அவங்களுக்காக கட்டிட்டு போகணும். என்ன அவங்க ஐயோ நம்ம கொடுத்தோம் மதிச்சு அதை உடுத்திட்டு வந்திருக்காங்க. இல்ல காட்டி அவங்களுக்கு வருத்தம்ன்றது அவங்களுக்காக நம்ம இதை இந்த வாழ்க்கையில் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு அன்ஈஸியா இருக்கும். வீட்டுக்கு வந்து அதை கழட்டி போட்டு மறுபடியும் சாதாரணமான நிலையில இருந்தா யூ வில் பி ஆல் யுவர் செல்ஃப் லைக் தட். பிறப்பு அறுதல் என்ற நிலையில வந்த உடனே இப்போ அவ்வை பிராட்டி நம்மள அடுத்த டைமென்ஷனுக்கு எடுத்துட்டோம். என்ன அது? தூய ஒளி காண்டல் ஞான உதயம், ஞானோதயம். ஞானோதயம் எப்படி இருக்கும்ட்டு அவ்வை பிராட்டி நமக்கு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம பாரு. இந்த ஞான உதயத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணினோம்? உருவ அதீதத்துல ரொம்ப கிளியரா தெரியும். உருவ அதீதத்துல உருவமே கிடையாது, உணர்வுகள் மட்டும்தான். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு 10 நாள் இல்லாட்டி 10 மாசம் இல்லாட்டி 10 வருஷம் பழகிட்டாலேயே இவங்க எவ்வளவு தான். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், தாத்தாவா, இவங்க இவ்வளவு தான். இவங்களுடைய நிறை குறைகள் நம்ம நிறைகளை மட்டுமே எடுத்துட்டு போயிட்டு வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பதான் நம்முடைய எனர்ஜி, த பிராணா வில் பி இன்டாக்ட். இல்லாட்டி நம்முடைய பிராண குறைய குறைய இந்த உடல் நோய்வாய்ப்படும். இந்த உடல் நோய்வாய்ப்பட்டத்துல மனசு ஆட்டம் கண்டிடும். ஏன்னா மனசுக்கு இந்த உடம்பு வேணும். உடம்பு இல்லாம மனசால இட் கேனாட் ஹேண்டில், இட் கேனாட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப். ஆக பிராண சக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த உருவாதித்தத்துல நம்ம உடம்புல எப்படி ஹேண்டில் பண்றது. உடம்புகள் ரூபமா மாறிட்டே இருக்க ஸ்லோடு. அவங்க அவ்வளவுதான். அவங்கள திருத்த முடியும். யாரும் திருத்த முடியாது. நம்ம சக்தி அதிகமாக அதிகமாக நாம எங்க இருக்கணுமோ அங்க நாம இருப்போம். தட் இஸ் தி யூனிவர்சல் ஹேப்பனிங். உங்க எனர்ஜி அதிகமாக 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 நீங்க எங்க இருக்கணுமோ அங்க அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி வைக்கும். மத்த எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும், இல்ல தூரம் இருக்கும். எடுத்துப்பாங்க. அந்த உருவ அதீதத்துக்கு போன உடனேயே நெக்ஸ்ட் மொள்ள வந்து நீங்க ஸ்லோலி பிறப்பு அறுதலுக்கு வந்துட்டீங்க. இப்ப நாம ஞான உதயம். ஞான உதயத்துல 2 தான் ட்ரூ. நல்லா கூடவே வாங்க. ஒண்ணு வெட்ட வெளி, ஸ்பேஸ் எலிமெண்ட். ஸ்பேஸ் எலிமெண்ட் ஹேஸ் நோ லிமிட். You are becoming boundless. You are becoming in abundance. You are becoming beyond the restrictions, limitations. That is possible only with the space element. அதனால்தான் ஆனந்த தாண்டவம் புரியும் தில்லை நடராஜன் கனக சபையில கூட அந்த அற்புதமான சிதம்பர ரகசியமே வந்து வெட்ட வெளிதான். அதுக்கு அடுத்தது ஒளி. That is a light. Light gives you the kind of, it removes all the ignorance, avidya. அதுக்கு அடுத்தது ஒலி, டமரு, டமரு, that kind of. So இதுதான் வந்து true. Based only on these 3 alone, the whole creation, the whole prapancha is activated. Is இந்த நிலைக்கு நாம போயிட்டோம். இந்த உணரணும் நாம. It should become your own experience. Your own experience. அப்போ பார்த்தோம்னா நாம இதே கூடவே வாங்க. ஏக்நாத் பாபான்னு ஒருத்தர் இருந்தார். 135 வருஷம் இந்த உலகத்துல இருந்தார். அவர் திரைலிங்க சுவாமி, இன்னொருத்தர் சதாசிவ பிரம்மேந்திரன், 3 பேரும்
தோழர்கள். They are very close. They go on foot or I don't know. அவங்க சித்து எனர்ஜி இல்லை. To go to Siberia. All the three, they travel to Siberia. They make a world tour. And then they identify நம்ம பரத கண்டம் தான் ஞானத்தின் விளைநிலம்ட்டு ஆணித்தரமாக சொல்லி இருக்கக்கூடியவர் ஏக்நாத் பாபா, ட்ரைலிங்க சுவாமி அண்ட் தென் சதாசிவா. அதனாலதான் சுத்தி சுத்தி இந்தியாவில இருந்தாங்க. அவங்க திரும்பி மறுபடியும் கல்கட்டா, வங்காள தேசம். வங்காள தேசம் தான் கேஞ்சஸ். இட் கன்ஃபரன்சஸ் வித் த சி. அந்த கங்கா மாதா தான் ஞானத்தின் தாய். அதான் சிவபெருமான் தன்னுடைய முடியில் அந்த கங்கையை சுமந்திருக்கிறார். ஒரு தாயாக தன் தலையில் அவரை சுமந்திருக்கிறார். அவருடைய வேகத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ண ஏக தத்துவம் சிவார்ப்பணம். அப்போ அந்த ஏக்நாத் பாபா சொல்ற, நான் மேற்க போறேன். திரைலிங்க சுவாமி சொல்றார், நான் கிழக்க போறேன். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சொல்றார், நான் சவுத் தெற்குக்கு போறேன். நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஏக்நாத் பாபா பயோகிராஃபில வரும். அப்போ 3 பேரும் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி இறைவன் திருவருளால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறச்ச மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னுட்டு ஏக்நாத் பாபா அப்படியே நார்த்ல இருந்து டுவர்ட்ஸ் தி பங்களாதேஷ் ஈஸ்டுக்கு போவார். திரைலிங்க சுவாமி வெஸ்ட் பக்கம் போவார். நெரூர் பிரம்மேந்திரர் சவுத்துக்கு போவார். பிகாஸ் நார்த் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் தி ஞானம், கைலாயம். இப்படி வர்றச்சே ஏக்நாத் பாபா ஒரு காட்டுல மெடிடேஷன் தியானத்தில் இருப்பார். பல முறை சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்றேன், வெட்டவெளி காண்டல் தான் உண்மைங்கிறத உணர்ந்துட்டாங்க. இல்லாட்டி சைபீரியா வரைக்கும் ஒரு கோவணத்தை இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு நடக்கிறது கற்பனை கொண்டு செய்து பார்க்க முடியாது. 3 பேரும் அப்படிதான் போயிருக்காங்க, வெறும் கால. ஏன்னா இப்ப பாக்குற ராமாயணத்துல கூட விபீஷன் கேட்பார், ராவணேஸ்வரன் எப்பேற்பட்ட பலம் வாய்ந்தவன், நீ ஒரு மனுஷன் கையில ஒரு வில்ல வச்சிருக்கிற, செருப்பு கூட கிடையாது, எப்படி நம்ம ராவணனை ஜெயிக்க போறோம்ன்றப்ப ராமபிரா சொல்வார், என்கிட்ட தர்மம் இருக்கு, தர்மத்தால் எதையும் சாதிக்கும், மன வலிமை இருக்கிறது. அது போல இந்த ட்ரிபிள் தேர், சதாசிவ பிரம்மேந்திரர், திரைலிங்க சுவாமி, ஏக்நாத் பாபா 3 பேருமே வெறும் கால சைபீரியா வரைக்கும் போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம், பை தி கிரியேட்டிவ் எனர்ஜி, நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, எந்த பக்கம் போறேன். அப்பதான் நமக்கு பல பிடிச்சப்ப அந்த ஏக்நாத் பாபாஜி மெடிடேஷன் இருக்கச்ச ஒரு ஈனமான குரல் கேட்பார். அவர் கேட்கறது உணர்றார். கண்ணை திறந்த பார்த்தா ஒரு புலி, ஒரு தாய் புலி. அவரை பார்த்து இரக்கத்தோட பார்த்து, இது புரியுது என்ன உனக்கு வேணுங்கிற. நான் இப்பதான் 3 குட்டிகளை பிரசவம் பண்ணேன், பிரசவித்தேன். அதுக்கு பால் கொடுக்க கூட கிட்ட பால் இல்லை. நான் வேட்டைக்கா போல, வயிறெல்லாம் காஞ்சி போயிருக்கு. என் குட்டிகளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. நீ யாரு பார்த்துப்பான்னு கேட்க இவர்கிட்ட. இவர் சொல்லுவார், நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாங்க. இட் ஆல் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அந்த தாய் புலி எங்கேயோ போய் வேட்டையாடிட்டு இவர்கிட்ட நன்றியோட தன் குட்டிகளுக்கு எல்லாம் பால் கொடுக்கும். திஸ் கோஸ் ஆன் ஃபார் 2 months. 2 மாசம் அந்த தாய்மை உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, அதனால்தான் யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை. 2 மாசம் படிச்சுன்னா குட்டிகளை கொஞ்சம் பெருசாயிடும். விளையாடுறதுக்கு சொல்லுவார், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அந்த தாய்ப்புலி கேட்கும், இன்னும் குட்டிகளுக்கு நான் அந்த பலம் வரல, ஓடுற பலம் வரல, இந்த 1 மாசம் எனக்காக இருக்கு. 1 மாசம் இருப்பேன். ஆக when you go to the space element, the limitations of the solid, liquid, பஞ்சபூதங்கள், they are nowhere. You merge. That is my point I want to derive from. அந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற, உபாதி நிலை தான் வேறு உந்தி. அற்புதமான ரமண பகவானுடைய வாக்கு. இருக்கும் இயற்கையார்,
as you are created. ஈச ஜீவர்கள், the very God and the creation. ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வு வேறு உண்டு. உபாதிங்கிறது தான் டியூவாலிட்டி. ஆக இப்ப அவ்வை பிராட்டி அந்த நிலையில நம்ம எடுத்துட்டு போறாங்க. நம்மளும் அவ்வை பிராட்டியோட அந்த நிலையில போயிட்டு அந்த நிலையில நம்ம எப்படி இருந்தோம்னா நமக்கு என்ன அனுபவங்கள் ஏற்படும் என்றதை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் அவ்வை குரல் இட்செல்ஃப் இஸ் a totally abstract. அந்த நிலையில போக போகத்தான் நம்மளுடைய ஞானத்தை பார்த்து வேகமா போக முடியும். அவ்வளவு தைரியம் இருக்கு நமக்கு. வீட்டு தறி பால்லையே வந்துட்டு இருந்தான். இப்ப திருவருட்பால்ல எங்க இருக்குன்னு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அது கூட போயிட்டு இருக்கோம். அந்த அட்ரஸ் எடுத்து போய் நம்மள விடுறதுதான் அவ்வை பிராட்டியோட வேலை. இது 9வது அதிகாரம், இன்னும் ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டா we will identify what that creative energy is. ஆக இந்த அதிகாரம் வந்து தூய ஒளி காண்டல். அது என்ன தூய ஒளி காண்டல்? வாங்க, முதல் குழு. தோன்றியது எல்லாம் தொடக்கு அறுத்து தூய வெளியாய் தோன்றிய கால் தூய ஒளி. தோன்றியது எல்லாம் தொடக்கருத்து. இதுவரைக்கும் நீ என்னென்னலாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தியோ எல்லாத்தையும் அடியோட அறுத்துடு. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. செடினா புதர், அது மெட்ட மெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். அதை வேரோட அகழ்ந்து எடுக்கணும். அப்பதான் அந்த புதர் வராது மறுபடியும். இல்லாட்டி புதர் இருந்துகிட்டே இருக்கும். அதை வெறுமனே வந்து வெட்டிக்கிட்டே இருந்தா முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் செடியாய வல்வினைகள். நல்வினை தீவினை, தீவினை நல்வினை. புதர் மாதிரி இருக்கு பெருமாளே. அது அடியோட விருத்த வெட்டி இருக்கிறதுக்கு உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் தான் முடியும்ட்டு அங்க குலசேகர சப்மிட் பண்ற நினைவாங்க. அதனால இங்க அவை பிராட்டி சொல்றாங்க, தோன்றியது எல்லாம் உன்னுடைய மண் புத்தி சித்தம் அகங்காரத்து என்னென்னலாம் தொடக்க அறுத்து அடியோட வெட்டி தூய வெளியாய் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் த ஸ்பேஸ். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படின்னு பால்கனியில போய் உட்காந்துக்கோங்க, வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு நிம்மதி. ஏன்னா நீங்க தான் அதுதான் நீங்க. அதை விட ரொம்ப உத்தமமானது, ஒரு கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா சத்தமே இருக்காது, வானத்தை பார்த்துட்டு இருங்க. அதான் தான் துவஜஸ்தம்பமே இருக்கு, கொடிமரமே இருக்கு. அந்த கொடிமரத்தையே பார்த்துட்டு இருங்க. அது மேல போற மேகங்கள் எல்லாத்தையும் பாரு. நீங்க you will become one with the space. தூய வெளியாய் தோன்றிய கால். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை அந்த வெட்டை வெளியுடன் ஒப்பிட்டுக் கொள்கிறாயோ தூய ஒளி. உனக்குள் ஒரு தெளிவு ஏற்படும், உனக்குள் ஒரு ஜோதி ஏற்படும். அதுதான் ஞான உதயம், அதுதான் ஞான ஒளி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன எவ்வளவு ஒரு கிளியரா அவ்வை பிராட்டி நமக்கு எவ்வளவு அழகா சொல்ற. இது தாண்டா நீ. அதுதான் நம்ம சிவபாக்கிய சொல்வார், மூலநாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை. ஜோதி உனக்குள்ள இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்றது ஒண்ணுதான் பாக்கி. 4 நாடி உம்முளே நாடியே இருந்த பின் பாலரும் ஆகலாம், பரபிரமம் ஆகலாம், ஆலம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அந்த ஜோதி தரிசனம் உனக்கு ஏற்படும். அப்புறமா குதம்பை சித்தர், வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்பார்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி. பட்டயம்னா சர்டிபிகேட், சார், டாக்டரேட், இந்த மாதிரி இதெல்லாம் வர கௌரவ பட்டங்கள். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருக்கிறேன், எனக்கு எதுக்கு என்ன, இன்னைக்கு எதுக்கு எனக்கு டிகிரி கொடுக்குற, எனக்கு என்ன பூ சுத்தல, தேவையே இல்லை. தொடக்கருத்து எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்பார்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி. ரொம்ப ரொம்ப அழகா குதம்பை சித்தர் சொல்றத பார்த்தா நமக்கு தைரியம் வரும். அல்டிமேட் ட்ரூத் இஸ் திஸ், அல்டிமேட் ட்ரூத் இஸ் திஸ். அதை நோக்கிதான் நம்ம போகணும். எப்பவுமே ஒரு குழந்தைக்கு அம்மா தான் தெரியும், அந்த அம்மா தான் அப்பா யாருன்னு காட்டணும். அந்த அம்மாங்கிறது அது இறைவன் கொடுத்த ஒரு பந்தம், இறைவன் கொடுத்த ஒரு நுண் அறிவு, உள் உணர்வு. அந்த உள் உணர்வோட நம்ம அவ்வை பிராட்டிய 100% வித் கன்விக்ஷன். குதினா குதி, அவ்வளவுதான், பினிஷ்ட். மகாவதார் பாபாஜியை தேடிட்டு ஒருத்தர் போவார்,
ஹையஸ்ட் கிளிஃபுக்கு. அவர் எப்ப சொல்லுவார், தேரா தண்டா உட்டா அப்படின்னு அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் கூட்டம் அப்படியே பறக்கும் வானத்துல. போய் ஒரு இடத்துல உட்காருவாங்க பேசுறதுக்கு. தே நெவர் வாண்ட் டு டிஸ்டர்ப் பை எனிதிங். அவருடைய வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் தான், தேரா தண்டா உட்டா. தண்டான அந்த கமண்டம் கையில வச்சிருக்க தண்டம். அது அப்படிலாம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு போவான். பாபா பாபா உங்களை பார்க்க வந்துட்டேன், என்னை காப்பாத்துக்கோ. He said, who are you? நீ யார் எனக்கு? அன்றப்ப இல்ல, உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கேன், என்னை உதாசீனப்படுத்தாதீங்க, நான் உங்கள் மேல் பக்தி வைத்திருக்கிறேன். பக்தி வச்சிருக்கிறியா, போய் குதிடா, குதி செத்து தொலை அப்படிம்ப. படிக்க நிலை நீங்க பரமசிவம் அவன், நீங்களே என்னை வெறுத்துட்டதுக்கு அப்புறமா, நீங்களே என்னை கவனிக்கா காட்டி, நீங்களே என்னை பாத்துக்கா கேட்டு, இந்த உயிர் இருந்த என்ன இருப்ப குச்சிருவார் பள்ளத்தாக்குல. அப்போ ஒரு கை அவரை தாங்கும். நீ வென்று விட்டாய், you have won. It becomes one of the close disciples of Sir Babaji. அந்த நம்பிக்கையுடன் நாம அம்பை பிராட்டியுடன் பயணிக்கணும். அப்பதான் இன்று தொடர்ந்து தன்பால் முடிய நமக்கு என்னன்றது விளங்கும். முக்கியமா திருவருட்பால் அப்பதான் முழுமை பெறும். ஆக அந்த ஒரு அற்புதமானது தோன்றியது எல்லாம் தொடக்கருத்து தூய வெளியாய். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க you start feeling the space element within you. Space element should be expanding. அதாவது எப்ப சொல்லுவேன், உங்கள் சிந்தனை எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒருத்தரை விரிவடைய செய்யும், ஒருத்தரை மலர செய்யுங்க. தட் இஸ் லைஃப். ஒருத்தரை சுருங்க வைக்காதீங்க. சுருங்க வச்சா இருக்கமே, நீங்களே இருக்கிடுவீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை ஆல் த பீப்புள் சே அன்பும் சிவமும் ஒன்றென்பர். லவ் இஸ் காட். Praise the Lord. அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. அதனால தோன்றியது எல்லாம் தொடக்கருத்து. அப்பதான் தூய வெளின்னு உனக்கு தெரியும். தோன்றிய கால் அப்படி அடைந்து விட்டால் தூய ஒளி உனக்குள் ஞானோதயம் தானாக ஏற்படும். ஏன்னா உள்ள மூல ஜோதி இருக்கு உனக்குள்ளேயே. அந்த ஜோதி மேல நீ ஒரு லேண்டன், அந்த காலத்துல லேண்டன் சொல்லுவாங்க. லேண்டன் தமிழ்ல இந்த லேண்டன் ஒண்ணு இருக்கும். அது மேல குடுவை குடுவையா இருக்கும். பச்சை குடுவை பார்த்தா பச்சை ஒளி வரும், சிகப்பு குடுவை பார்த்தா சிகப்பு ஒளி வரும். ஆனா உள்ள இருக்கிற ஜோதி ஒண்ணுதான். அதுதான் வள்ளலார் காட்டிய 7 திரைகள். அந்த ஜோதியை உணர, ஜோதி தரிசனம் வருவதற்கு அந்த 7 திரைகளை விளக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய அற்புதமான பிரார்த்தனை. ஆக அடுத்தது, தெளிவாய தேச விளக்கோடிகை காணில் வெளியாய வீடு அதுவே. அற்புதமா தெளிவாய. மகனே, நீ தெளிஞ்சிருக்கிற அந்த தெளிவாய இதே மாதிரி உடைய நித்திய கர்மாவை பண்ணிட்டு, நித்திய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு, பூஜை பண்ணு, புரஸ்காரம் பண்ணு, மந்திர ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, யோகா பண்ணு. அதுல தயங்காத இருந்தா தேச விளக்கொளியை, தேசம்ங்கிறது தேஜஸ், தேஜஸ் அதுதான் தேசம். அதாவது பிரகாசமான சுய ஒளி. தேச விளக்கொளியை காணில் உன்னுடைய முகமும் சுற்றிய பிரகாசம் ஆயிடும். வெளியாக வீடு அதுவே. அப்போ உனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், இந்த எஞ்சான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எலிமெண்ட் இஸ் filled with ஞான. தெளிவாய தேச விளக்கொள்ளிகை காணில். If you keep doing all the yoga, அதை ரெகுலரா பண்ண 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 உனக்கான ஒரு தெளிவான பொலிவு வரச்ச, உனக்குள்ள அந்த விரிவை நீ உணர்வாய். You will feel the expansion of the space element within yourself. அப்போ மன் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் பெட்டி பாம்பா உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். அப்போ வெளியாய வீடு அதுவே. நீ இருக்கிற இடம் தாண்டா வீடு பேரு. அந்த வீடு பேருக்கு அதிபதியா நீ இருக்க. அதனால உன்னுடைய நித்திய கர்மாவை யோகாவை பண்ணிக்கிட்டே இரு. மற்றவங்களுக்குள்ள மலர்ச்சியை கொண்டு வா. உன்னுடைய ஸ்பேஸ் எலிமெண்ட் நல்லா மலரும். அப்படி மலர்ந்ததை உணர்ந்தீங்க, நீ இருக்கிறதாண்டா வீடு பேரு அப்படின்னு சொல்லு. அது போல நீ யோகா பண்ண பண்ண உனக்குள்ள பல ஜோதி நிலைகள் தோன்றும். அதுதான் விப்யா, வானவில்லின் ஒளி.
Your Anahata is identified with the green. Your Manipuraga is identified with the yellow. Your Swadhisthana is identified with the white. Your Mooladhara is identified with the brown. Like that, there are so many color code. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்துல அந்த ஆதார நிலைகள் கலப்பு இருக்கு. அது ஹதயோக பிரதீபிகா. ஹதயோக பிரதீபிகால கிளியர் டிராயிங்கோட போட்டு காட்டியிருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா. பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா தான் தி அத்தாரிட்டி. அவ சத்யானந்தில் ஆரம்பிச்சு வரிசையா கிரமமா ஸ்டில் தே ஆர் ஃபாலோயிங். அதான் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா டீச்சர்ஸ் ஆர் கிளாஸ் அப்பார்ட் தேர். ஆக அந்த அத்தாரிட்டி தான் தெரியும். ஒவ்வொரு எனர்ஜி லெவலும் ஹேஸ் காட் எ கலர் கோட். அதுதான் இங்க சொல்றது. ஒவ்வொரு இடத்துக்கு போக போக பல வெளிச்சங்களை பார்ப்பாய். இது ஒவ்வொருத்தர் அனுபவமா வரும் மேல போக போக. அதுதான் அடுத்ததுக்கு நம்ம மல்ல எடுத்துட்டு போற. மின் போல உருவ விளக்கொளி போல் மேற்காலில் முன் போல மூலம் போகும். மின் போல மின்னல் வெட்டுறது தெரியுது ஃபார் a few seconds. அதுக்கப்புறம் மின்னலை பார்க்க முடியுதா? It is the energy level discharge of that electromagnetic force from a higher level to the lower level. You get the point? அது போல உனக்குள்ள அந்த சக்தி நிலைகள் உயரும் பொழுது பளிச்சு தோணும். ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணும். ஒரு எறும்பு ஊறுற மாதிரி உங்களுக்கு தோணும். உங்க முதுகில் ஏதோ சொல்லி இதை பார்த்துட்டு இருப்பீங்க. அது எறும்பு ஊறுறது கிடையாது. யுவர் ஓன் பிராணா இஸ் ரீசிங் பிகாஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ் ஆஃப் சாதனா. திடீர் மெய்சில் இருக்கும். அதனால்தான் மேல போக போக கூட்டங்களை தவிர்க்கிறது நல்லது. கோயிலுக்கு கும்பலா இருக்கிறத போக தனியா போக. ஏன்னா இதுல பலமுறை நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். நம்ம கடவுளே நின்று இருப்போம் கூட்டத்துல. யாரோ ஒருத்தர் முதுகுல அவர் வேணும் செஞ்சிருக்க மாட்டார். அவர் கையோ காலோ நம்ம மேல படும். உடம்பு அப்படி தூக்கி போடும். நானாவது பரவாயில்ல. ஜெயஸ்ரீயோட டிராபிக் சிக்னல் இருந்தோம்னா ஐயோ அப்படின்னு. ஏன்னா யாரோ ஒருத்தர் பக்கத்துல நின்று இருப்பார். The astral field, when it crosses your astral field, already you are in the magnetic field of the other person. திருஷ்டி படுறது எல்லாமே இதுதான். நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிற சக்தி இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் முன்ன போய் நில்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் உணர்ந்தவன் தான். Our astral field, our astral body is very sensitive, very sensitive. Like that, மின் போல உருவ விளக்கொளி போல், உனக்குள்ள ஒரு மின் போல ஒரு மின்னலை போல வெளிச்சம் தோணும். அடுத்தது விளக்கொளி போ. உன்னுடைய ஆக்ஞாவுல நீ ஒரு தூய ஒரு அற்புதமான விளக்கின் ஒளி போல ஜோதி தரிசனம் காண்பாய். அந்த நிலைகள் உனக்கு வரும் பொழுது முன்போல் மூலம் போகும். உன்னுடைய ஜீவாத்மா எங்க இருந்து வந்ததோ, எந்த கைலாசத்துல வந்ததோ, எந்த மோட்ச சாதனத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்த நீ சேர்ந்துட்டேன்னு அர்த்தம்டா. அதுதான் திரிவேணி சங்கமம். கங்கா யமுனா சரஸ்வதி. அதுதான் ஆக்ஞா, ஞான ஒளி, புருவ மத்தி. ஆக அந்த நிலைக்கு நம்ம யோகா போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். எப்படி முக்தி காண்டல்ல எந்தெந்த நிலையில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவ்வை பிராட்டி ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அது போல நீ ஞான ஒளி உனக்குள்ள வந்துட்டுங்கிறதுக்காக மல்ல நம்ம கூட்டிட்டு போற. இதெல்லாம் அனுபவம் தான். அடுத்தது பளிங்கு வலம்புரி பால் நிகர்த்தது ஆகில் துளங்கு ஒளியாம் தூய நெறி. உனக்குள்ள ஒரு பளிங்கு போன்ற ஒரு அற்புதமான எந்த விதமான நிர்வாகம் இல்லாத ஒரு உணர்வு நீ தோன்றும். சார் ஒரு சந்தோஷமா இருக்கு சார். அது எதை பார்த்து சந்தோஷமா, ஒரு பூனைக்குட்டி போற சந்தோஷமா இருக்கும், ஒரு மரத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும், ஒரு மைனா ரொம்ப ஃப்ரெண்டு. நான் தினம் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் 2 பேச்சு போடுவேன். அது கரெக்டா நான் பாக்குறதா இல்லையோ 7:30 மணிக்கு இங்க இருந்துக்கோ கியாமியா பேசும். மைனா பேசுறது கேட்கறது அவ்வளவு இனிமையா. அதுக்கு யார் சார் டிசைன் பண்ணாங்க? மூக்கு மலகு மஞ்சளா இருக்கும், அழகா இருக்கும். அது உடம்பெல்லாம் பிரவுனா இருக்கும். அது ரெக்கை பிரிச்சு என்ன அழகான ஒயிட் பேட்டர்ன், ஒரு வெள்ளை அற்புதமான இறகைகள், அற்புதமான டிசைனா இருக்கும். அந்த கண்கள், மைனாவின் கண்கள் அவ்வளவு அழகு. அப்படியே
மை தீட்டின மாதிரி கண்டு நான் சொல்லுவேன். ஏ கௌனு சித்ரஹாரின்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. ஏ கௌனு சித்ரஹார் ஹை, ஏ கௌனு சித்ரஹார், ஏ கௌன் சித்ரஹார் ஹை, ஏ கௌனு சித்ரஹார் ஹை, ஏ கௌனு சித்ரஹார். இந்த மலையை படைத்த கலைஞன் யார்? இந்த அருவியை படைத்த கலைஞன் யார்? இந்த அழகான நதியை படைத்த கலைஞன் யார்? இந்த அழகான மைனாவை உருவாக்கிய கலைஞன் யார்? இந்த அழகான மனதை உருவாக்கிய. அது போல பளிங்கு. அடுத்தது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்குக்குள்ள அந்த ஓசை இருந்துட்டே இருக்கும், ஓம்காரம் நீங்க கேட்கலாம். அடுத்தது பால். இது போன்ற நிலைகள் உனக்குள்ள ஏற்படும். நிகர்த்தது ஆகில், உன்னுடைய நிலை இதற்கு சமமாக ஆகும் பொழுது துளங்கு நிலையா. துளங்குன்னா பரிசுத்தமான நிலையான ஞான உதயம் உனக்குள் ஏற்பட்டது என்று நீ புரிந்து கொள். அற்புதமாக அவை பிராட்டி இங்க ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு அங்க ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாங்க. அங்க நீங்க நம்ம மாணிக்க வாசகர் பார்க்க வேண்டியது, பூதங்கள் ஐந்தாகி, பூதங்களாகி, பொருளாகி, வேதங்கள் அனைத்துமாய், வேதமில்லா பெருமையனை, கேதங்கள் கெடுத்தாண்ட கிளரொளியை, மரகதத்தை, வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே. ரொம்ப முக்கியமான ஸ்தலம், ரொம்ப முக்கியமான ஸ்தலம் சிதம்பரம். அண்ட் லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் வில் பி தேர் தி 53 டிகிரி. தட் இஸ் a basic vibration. பிரமிட்ஸ் அண்ட் காபா, இதெல்லாம் ராமேஸ்வரம், இதெல்லாம் முக்கியமான தேர் எனர்ஜி சென்டர்ஸ். எனர்ஜி சென்டர்ஸ் பாத்தீங்க. அண்ட் தென் கோவால இருக்கிற செயின்ட் சேவியர் சர்ச், these are all there on the longitude exactly to give you the highest energy levels to magnetize your biomagnetism. இதெல்லாம் அந்த காலத்துல அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆகம விதிகள், அதுதான் ஞானம். ஆக அற்புதமாக சொல்றச்சு, பளிங்கு வலம்புரி பால் நிகர்த்தது ஆகில் துளங்கு ஒளியா. பரிசுத்தமான ஒளி என்ற நிலையை நீ அடைந்து விட்டாய் மகனே, இதை பார்ப்பதற்கு எனக்கு பெருமையாக இருக்கிறது. தன் பால் ஆல்மோஸ்ட் திருவருட்பால் பக்கத்துல வந்துட்ட. நீ இறைவனுடன் ஐக்கியமாகக்கூடிய நிலை மிக மிக எளிது. அதுதானே பார்க்கிறோம். ஆண்டாள் பிராட்டி சூடி கொடுத்த சுடற்கொடி இல்லையா? சுடி கொடுத்த சுடற்கடி அணியாமல் வந்த மாலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரங்கநாதருக்கு எத்தனை முறை அந்த மாலை சுடினாலும் வழிக்க வழிக்க விளருது, கீழே விளருது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்புறம்தான் ஆண்டாள் பிராட்டி சூடிய மாலையை உகந்து எடுத்து, அது அன்புக்கு தான். அன்பு, அன்பினுடைய உயர்த்துவம். அன்பு ஒன்றுதான் உலகத்தில் உயர்ந்திருக்கு. ஆண்டாள் பிராட்டி, ஆண்டாள் பிராட்டி ஐக்கியமானது எப்படி? ஒளியுடன் ஒளி கலந்தார் போல. These are all the examples, historical evidences. ஒளியுடன் கலந்த பிறகு எந்த ஒளி எது என்று சொல்லவே முடியாது. அதுதான் நீங்க சொல்றது. பளிங்கு வலம்புரி பால் நிகர்த்தது ஆகில் துளங்கு ஒளியாம் தூய நெறி. நீ பட்ட கஷ்டம் வீணாகலடா. அறவழிகள் வழி வாழ்க்கை நடத்தி அதில் வழி ஈட்டிய பொருளை அனைவருக்கும் உபயோகமாக செஞ்சு உயர்ந்த நிலையில் இருக்க நீதான் ஞானி. நீ இருக்கக்கூடிய ஞானதான் உன்னுடைய ஒளிவு தானோட ஞானம். ஞானத்தை ஒளி என்று அவை பிராட்டி. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் you have to identify with the two elements. One is the space element, another is the light element, next is a sound element. The மூணு கூடவே வாங்க. இது மூணு தான் ultimately we are, nothing else. First and foremost is, first place is space element, the second is a light element, and third is the sound element. That is a grosser element. Sound you go beyond. The light and the space, they are the very 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 thin and rare elements. அடுத்த குறளை பாருங்க. சங்கு நிறம் போல தவள ஒளி காணில் அங்கையில் நெல்லியே. உங்க உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி வைக்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸ்கூல் டேஸ்ல இருந்து வரும். உள்ளங்கை நெல்லிக்கனியை போல என்பதை வைத்து ஒரு வாக்கியம் எழுது. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவு கிளியரா தெரியறதுன்னு. அது போல
சங்கு நிறம் போல உனக்குள் அந்த ஒளிகை, அந்த வெண்மையை, தூய ஒளி. தவள, தவள என்றால் பரிசுத்தமான, தவள என்றால் பரிசுத்தமான ஒளி. அந்த ஒளியானது கண் கூசாது, அந்த ஒளியானது வெப்பம் தராது, அவ்வளவு ரம்யமாக இருக்கும், அவ்வளவு குளுமையாக இருக்கும். இதை அனுபவத்துல அனுபவிக்க தெரியும். அந்த அனுபவம் எனக்கு இன்றைக்கே வருமோ, அல்லது நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, குன்றுமல வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும். நானும் ஒரு பிரயாணம் தான். அந்த பயணத்தை நானும் உங்களோட பயணிச்சுட்டு இருக்கேன். தெரியாது அது இறைவனுடைய கருணை. சங்கு நிறம் போல் தவள ஒளி காணில். சங்கு எப்படி வெண்மையா இருக்கோ அது போன்ற ஒரு பிரகாசமான பரிசுத்தமான ஒளி நீ அனுபவித்தாயானால், அது உன் உணர்வில் ஏற்படுமேயானால், அங்கையில் நெல்லியே அதுதான் ஞானம் என்பதை நீ உள்கை நெல்லிக்கனி போல உறுதியாக எடுத்துக்கொள். அவை பிராட்டி சொல்றாங்க. இதெல்லாம் அவை பிராட்டி கெட்டியா பிடிச்சுக்கணும். கூடவே கூடாது. பாட்டி நீ தானே சொன்ன, பாட்டி நீ தானே சொன்ன, பாட்டி நீ தானே சொன்னிட்டு ஒவ்வொரு டே சேலஞ்ச் போட்டுனே இருக்கு. மேக் அ லிஸ்ட் 1 2 3 4 5 என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டு பாட்டுக்கிட்ட சண்டை போடும். நீ தானே காட்டின வழிய, எனக்கு தெரியாது. நீ தானே சொன்ன, எனக்கு தெரியாது. திஸ் ஐ டூ எவ்ரி டே வித் ஷிர்டி பாபா. திஸ் ஐ டூ எவ்ரி டே வித் ஷிர்டி பாபா. நீ தானே சொன்ன பேச சொல்லிட்டு பேச, அதனுடைய கான்சிக்வன்சஸ் உனக்கு எனக்கு தெரியாது. இது உண்மை. இஸ் அ ப்ராமிஸ் ஆல்வேஸ். அது தலைவலியா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டோட பேசுறதா இருந்தாலும் சரி, தெரியாம தப்பு பண்றதாலும் சரி, எவ்ரிதிங் ஐ சப்மிட் டு ஷிர்டி பாபா பிகாஸ் இஸ் அ லிவிங் மாஸ்டர். சோ மதர்லி ஷீ, சோ மதர்லி. அம்மா கிட்ட தான் சண்டை போட முடியும். அது போல இந்த நிலைகள்லாம் உனக்கு ஏற்படுது. அவை பிராட்டி சொல்றாங்க, நம்ம கேட்கணும், சேலஞ்ச் பண்ண. பாட்டி நீ சொன்ன, நான் ஒழுங்குறையா இருக்கேனே, எனக்கு அனுபவம் கொடுத்து, எனக்கு தெரியாது கைலாயம் போறதுக்கு. இப்படி போனா கைலாயம் போயில நீ சொன்ன, வந்தேன், நீயும் அப்ரிஷியேட் பண்ண. இப்படி வந்து நான் உன்னை அங்க போய் வீட்டுல சேர்த்துடுறேன்டான்னு சொன்னேன். அதை நம்பிதான் உன் கூடவே வந்து இப்போ திருவருட்பால வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கணும். நடந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டோம் பாட்டு. யூ சேலஞ்ச், இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அடுத்தது, துளங்கிய தூண்டா விளக்குழி காணில் விளங்கிய வீடாம் விரைந்து. தூண்டா விளக்கு, அது என்ன தூண்டா விளக்கு? நீங்க எல்லா கோயில்களும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் விளங்கக்கூடிய ஒரு மணி, ஒரு அழகான விளக்கு இருந்துட்டே. அதுதான் காளாமணி விளக்கே, காளாமணி விளக்கேன்ட்டு அற்புதமா திருமந்திரம் சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊர் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் 5 காளாமணி விளக்கே. உன்னுடைய புலன்கள்லாம் வெளியே போகாம கடவுளையே பார்த்துட்டு இருக்கிற அந்த காளா மாத்திடு. அவர் தரிசனம் வெளிப்படுத்த பிரச்சனை அதே தான் இங்க சொல்ற. துளங்கிய தூண்டா விளக்கொளி, அந்த அற்புதமான மணியாக, அந்த ஒளியாக உனக்குள் அந்த இறைவனின் தரிசனம் பரிசுத்தமாக உனக்குள் ஜீவ ஜோதியாக தென்படில் விளங்கிய வீடாம் விரைந்து. இதுதான்டா இறைவனை உணர்தல், இதுதான்டா வீடு பேரு, இதுதான் வைகுண்டம், இதுதான் கைலாசம், இதுதான் தி டோட்டல் அல்டிமேட் ட்ரூத், த அல்டிமேட் அப்படின்ட்டு அவை பிராட்டி சொல்றாங்க. அது வந்து நம்முடைய அனுபவமா, ஒவ்வொருத்தருடைய அனுபவமா. அதுதான் மனித பிறவியின் லட்சியம். ஆக அடுத்தது போல இன்னும் எத்தனை வர்றாங்க பாருங்க, எத்தனை வர்றாங்க பாருங்க. கடைசியில சம்மரைஸ். மின்மினி போன்ற விளக்காக தான் தோன்றில் அன்னப்பறவையே ரொம்ப அழகான ஓமை. அன்னப்பறவை என்பது மித்தாலஜிக்கல் ஒரு வேர்ட். அதாவது பால்ல அது தன்னுடைய அழகை வச்சா பால் தனியா பிரிஞ்சு போயிடும், தனியா பிரிஞ்சு போயிடும். அன்னம் வந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிடும் சொல்லுவாங்க. அதுதான் அவ்வை பிராட்டி சொல்றாங்க, இந்த உலகம் என்ற ஒரு அனுபவத்தில் நீ அன்னப்பட்சியாக மாற வேண்டும். நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கு எது தேவை, எது தேவையற்றது என்பதை இதுவரை சொல்லிக் கொண்டு வந்தேன். உனக்கு பிறப்பு அருள் என்ற நிலையையும் காட்டிவிட்டேன். அதனால் அன்னப்பறவையாக நீ விளங்கி அப்படியே உன் யோகத்தை பின்பற்றி கொண்டிருந்தேயானால்
மின்மினி போன்ற விளக்காக. மின்மினி பூச்சி ஆத்துல பளிச்சு 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 பளிச்சுன்னு இருக்கும். அது போல யோக பாதைகள் உனக்குள் ஒளி, ஞான ஒளி இங்கொன்றும் அங்கொன்றுமாக தோன்றிக் கொண்டு முடிவில் அதுவே ஜீவ ஜோதியாக மாறும். எவ்வளவு அழகா! இது அனுபவம் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அத்தாரிட்டி ஆத்தென்டிக்கா சொல்லக்கூடியவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே. அவங்கதான் சத்குருக்கள். சத்குருக்கள். அந்த மாதிரி அவ்வை பிராட்டி நிச்சயமா இந்த மின்மினி பூச்சி மாதிரி உனக்குள்ள பளிச்சு பளிச்சு இந்த ஸ்பார்க் வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்பார்க் வர்றச்ச நீ அந்த வீடு பெற்ற நிலையில் இருக்கிற என்பதை புரிந்து கொள். கடவுளும் நீங்களும் ஐக்கியமாகி விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள். அதான் மின்மினி போன்ற விளக்காக தான் தோன்றில் உனக்குள்ள வந்ததுன்னு அன்னப்பறவையே ஆம். அது வார்த்தை என்ன பண்ணணும்? அன்னப்பறவையே ஆம். நீ அன்னப்பறவை போல எது வேண்டும் எது வேண்டாதது என்று கணம் கணமும் உன்னை நீயே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன அழகா வராங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது உள் ஒளி தோன்றில் உணரில் அருள் ஒளி அவ்வொளி ஆதி ஒளி. உள் ஒளி தோன்றில் அந்த மின்பிரி சொன்னாங்க இல்ல, அது போல உனக்குள்ள அந்த பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அந்த ஜோதி தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சா உணரில் அது உன்னுடைய அனுபவமாக மாறினால் அருள் ஒளி, த கிரேஸ் ஆஃப் த கிரியேட்டர், அருள் ஒளி கருணையே மிகுந்த அந்த எம்பெருமானுடைய ஞான ஒளி ஒளி ஆதி ஒளி. அந்த ஒளிதான் ஆதி ஒளியினுடைய ஒரு கிளிம்ஸ். அந்த ஆதி ஒளியினுடைய சின்ன கீற்று. அப்பவே தெரிஞ்சுக்கோ, you are very very near to the divine experience. சார் எப்பேற்பட்ட புகழ் சார். மின்மினி சொன்னாங்க, அந்த புகழ் இருந்தாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க, அந்த ஒழுக்கம் மட்டும் வந்து விட்டன உள்வொளி தோன்றில் உணரில் ஒளி. அந்த கருணை மிகுந்த இறைவனுடைய ஒளி ஆதி ஒளி. எது இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கே முதன்மையாக இருந்ததோ அடிப்படையாக இருந்ததோ அந்த இறைவனுடைய ஒளியினுடைய ஈற்று ஒரு அனுபவம் உனக்குள் வந்துடுத்துன்னு சந்தோஷப்படு அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. அவை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு ஆசிரியை நமக்கு வழிகாட்டு. நம்மளை தொய்ந்து போகாம அதே நேரத்துல கரெக்ட் பண்ணிட்டு இப்படி வாடான்னு சொல்லிட்டு நடுங்க எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தது பரந்த விசும்பில் பரந்த ஒளி காணில் பரம்பரமே ஆய ஒளி. இது வரைக்கும் உள் ஒளி சொல்லிட்டே வந்தாங்க. இப்போ கண்ணை திறந்து வெளியே பார். பரந்த விசும்பில், விசும்புன்னு ஆகாயம். நம்ம அந்த அந்தி வானத்தை பார்த்தாலே அவ்வளவு சுகமா இருக்கு. அந்த வானத்தையே பார்த்துக்கிட்டு வச்சு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய விரிவை உணர்றீங்க. பரந்த ஒளி காணில் அந்த வானத்தில் தோன்றக்கூடிய அந்த வர்ண ஜாலங்களான ஒளி 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 அந்த ஒளி என்ற ஒரு அற்புதமான சக்தி எத்தனை விதமான படைப்புகளை படைக்கிறது. வெளியில் காலையில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் பார்த்தா இன்னொரு மாதிரி இருக்குது, சாயங்காலம் பார்த்தா இன்னொரு மாதிரி இருக்கு. அந்த பரந்த ஆகாயம் இன்னும் நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா என்னென்னவோ இருக்கும், விதவிதமா இருக்கும். அந்த நார்த் போலண்டு சவுத் போலண்டு அந்த ஒளி செய்யக்கூடிய வர்ண ஜாலங்கள் அளவுக்கு அப்பாற்பட்டு. ஆக பரந்த விசும்பில் பரந்த ஒளி காணில் பரமே ஆய ஒளி. அந்த ஒளிதான் இறைவனுடைய பிரதிபலிப்பான உனக்கு தோற்றுவிக்கிறது. ஆக ஒளியோடது எவ்வளவுக்கு எவ்வளவு நிரந்தரமா அதனால்தான் நம்ம அத்தகைய பிரதிபக்கால கூட திராட்டக் அப்படிம்பாங்க. திராட்டக்ங்கிறது ஒரு பயிற்சி. ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த ஜோதியை பார்த்துட்டு இருக்கிறது திராட்டக். அது கண்ணுல தண்ணி வரும், முதல்ல கண்ணுல எரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண போன அந்த ஒளி ஆரம்பிக்கும். லைக் a reflection, like a reflected image. இதெல்லாம் திராட்டக்கா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி. அது கொஞ்சம் அதெல்லாம் அவ்வளவு கடினமாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம நித்திய கர்மா பண்ணிட்டு நம்ம இந்த யோகாவை பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் கடினமான பயிற்சி. அந்த யோகம் என்பதே உங்களுக்கு ஒரு ரியலி ஃபோக்கஸ்ட் பாடி ஓரியன்டட் டு டேக் இட் டு த ஹையர் லெவல். அங்க உடம்பு தான் பிரதானம். அதை வச்சுக்கிட்டு தான் மேல ஏணி மாதிரி ஏறி போகணும். ஆக பரந்த விசம்பில்
பரந்த ஒளி காணில் பரம்பரமே ஆய ஒளி. அதுதான்டா அந்த இறைவனுடைய ஒரு பிரதிபலிப்பு. கடைசியா சொல்றாங்க, ஆதி ஒளியாகி ஆழ்வானும் தானாகி ஆதி அவன் உருவமா. ஆதி அவன் உருவம். அவன் தன்னை உனக்கு தெரிவித்துக் கொள்வது, வெளிப்படுத்திக் கொள்வது எப்படி என்றால் ஒளி ரூபமாக, ஜோதி ஸ்வரூபமாக, இந்த பரந்த வெளிய மூலமாக தன்னை வெளிப்படுத்தி. இதுதான் சார் நம்ம கற்பூர ஆர்த்தி எடுக்கிறது. சுவாமிக்கு எத்தனை விதமான விளக்குகள்ல ஆர்த்தி எடுக்கிறது இல்லையா? தனியா கற்பூர ஆர்த்தி எடுக்கிறோம், தனியா ஒரு ஒரு ஜோதி எடுக்கிறோம், அப்புறம் 1008 ஜோதி பண்றோம், 16 ஜோதி, அப்புறம் கும்பத்துல கும்ப விளக்கு. இது எல்லாமே பண்றப்ப உருவம் எப்படி, இதுதான் முக்கியம், ரொம்ப முக்கியம். உருவமானது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்பேற்பட்ட விளக்கு டிசைனா இருந்தா கூட ஏதோட நம்ம ஒன்று இருக்கிறோம், அந்த தீப ஜோதி. தீப ஜோதி ஒன்றாக இருக்கலாம், 1000 இருக்கலாம், பலவாக இருக்கலாம். அதனால்தான் எதை எடுத்தாலும் குறையாத ஒன்றே ஒன்று ஒளி. ஒரு அகல் விளக்கில் இருந்து 1000 அகல் விளக்கை நீ ஏற்ற முடியும். அதனால் அந்த முதல் ஜோதி குறையாது. பூர்ணமத விதம் பூர்ண பூர்ண முதட்சத்தே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆக என்றும் குறைவுபடாத நிலையில் இருக்கக்கூடியது ஜோதி. அந்த ஜோதி தான் நீ. எந்த எல்லைகளும் அப்பாற்பட்டு எல்லைகளை கடந்த நிலையில் இருப்பது வெளி, விட்ட வெளி. அந்த வெளி உட்கொள்ளும் இருக்கிறது, வெளிகளும் இருக்கிறது. அதுதான் நீ, அதுதான் பரம்பரை. ஆதி ஒளி ஆகி ஆழ்வானும் தான். அவர் தான் இந்த நாடகத்தையே நடத்திக்கிட்டு இருக்கார். அரங்கோ அந்தராத்மா, அரங்கோ அந்தராத்மா, நாடக நர்த்தக ஆத்மா. அத ஆட்டத்தை போடுற கேரக்டர் நாம தான், அதை விளையாடக்கூடிய அரங்கமும் நான். இதுதான் அற்புதமான இந்த படைப்பினுடைய சூட்சுமம். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டா காமக்ரோத வேத மோக மதம் ஆச்சரியா பக்கத்திலேயே வர்றது. ஆக ஆதி ஒளியாகி ஆழ்வானும் தானாகி ஆதி அவன் உருவமா. ஆதி அவன் உருவமாக விளங்கக்கூடியது ஒளியும் வெளியும். நல்லா மனசில் இறக்கிக்கணும். The space element in you and the light element in you. Space element, very, very important. Vishuddha. And the light element, Manipuraga. Manipuraga is the powerhouse. The light element. உங்க தொப்புள் ரொம்ப முக்கியம். உங்கள் தொப்புள் என்பது பவர் ஹவுஸ். அங்க எப்பவுமே தொப்புளை முன்னப்பில் இயக்கக்கூடிய நிலை என்னைக்குமே இருக்கணும். அதனால அடி வயிற்று தொழுதுடன் விடப்படாது. யோகா மினிமம் பண்ணிடணும். அடுத்தது விஷுத்தா, உங்க தொண்டை. தொண்டை இருக்கிறப்ப இந்த இடத்த நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு தான் இந்த பிரம்மரந்திரா, அந்த நீங்க ஸ்ட்ரைட்டா உட்கார முடியும். உங்க ஸ்பைனல் காலம் will be straight. Your spinal column is the laboratory where you can activate the energies. ஆக அற்புதம். ஆதி ஒளியாகி ஆழ்வானும் தானாகி. Creator is himself, as well as he is the director of the whole gambit of this பிரபஞ்சா. உலகம் யாவையும் தாமள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அலைகள விளையாட்டுடை. ஏன் விளையாடுறார் தெரியாது. அந்தவருக்கு சரண்யாங்களே கம்பநாட்டாவுடைய ஈடு இணையில்லாத ஒரு அற்புதம். ஆக ஆதி அவன் உருவமா. இந்த ஒளியும் வெளியும் தான் அந்த இறைவனுடைய வெளிப்பாடுகள், மனிதனால் உணரக்கூடிய வெளிப்பாடுகள். அதற்கு நீ பிறப்பறுதலை தாண்டிவிட்டால் இப்பொழுது என்னுடன் சேர்ந்து அந்த அற்புதமான நிலையான தூய ஒளிக்காண்டல் ஞானோதயம் என்பது எப்படிப்பட்டது. ஆக ஞானோதயம் என்பது உனக்குள் அந்த ஒளி ரூபமாகவும் அந்த பரந்த வெளி ரூபமாகவும் இருக்கக்கூடிய அந்த சிதம்பர ரகசியம் தான் ஞான உதயம். அவை பிராட்டி ரொம்ப ரொம்ப அழகா முடிக்கிறாங்க. இதுல பல பேர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதுல சிவவாக்கிய சொல்ற ஒரு அற்புதமான பாடம். கட்டையால் செய் தேவரும்
கல்லினால் செய் தேவரும், மட்டையால் செய் தேவரும், மஞ்சளால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும், சாணியால் செய் தேவரும், வெட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே. அற்புதமான சிவவாக்கியம். நெத்தி அடி அடிக்கிற. ஏய், நீ சாணி பிடிச்சு வைப்பாங்க பிள்ளையார் அவசரத்துக்கு, மஞ்சள்ல பிள்ளையார் எடுத்து வைப்பாங்க, இல்லாட்டி வெள்ளத்தை பிடிங்கி பஞ்சம் பிள்ளையார வைப்பாங்க. இறைவன் எங்குதான் இல்லை. கட்டையால் செய் தேவரும் இல்லையா? காஞ்சிபுரத்துல இப்போ குளத்துக்குள்ள இருக்கிற கட்டையால் செய் தேவரும், கல்லினால் செய் தேவரும், மட்டையால் செய் தேவரும். முழு தேங்காய், அது விதவிதமான தேங்காய் இருக்கும். நீங்க பல வீட்டுல பார்த்திருக்கலாம். சில தேங்காய்கள்லாம் கண்ணு வச்ச தேங்காய்பாங்க, எல்லாம் பார்த்திருக்கேன். அதை வந்து பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க, கடவுளை கும்பிடுவாங்க. அது ஒரு வித்தியாசமான உருவங்கள் இருக்கும். அது ஒரு லட்சம் தேங்காயில ஒரு தேங்காய் அப்படி வரும். இதெல்லாம் பார்த்தவனா. மட்டையால் செய் தேவரும், மஞ்சளால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும். துணியிலே பண்ணுவாங்க, கிருஷ்ண பரமாத்மா மாதிரி, ராதை மாதிரி. சாணியால் செய் தேவரும், எட்ட வெளியதன்றி வேறு தெய்வம் இல்லையே என்று சிவவைக்கர் சொல்றது அற்புதமான, நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அற்புதமான. ஆக நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 எலிமெண்ட், பி வெரி 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 கேர்ஃபுல் இன் க்ரூமிங். உங்களுக்கு இருக்க ஸ்பேஸ் எலிமெண்ட் அண்ட் தி லைட் எலிமெண்ட், யுவர் மணிப்புரகா அண்ட் த விஷுத்தா ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். விஷுத்தா இங்கதான் அந்த ஜாலந்தரம் வந்தா, அந்த உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதமான அமிர்த தாரா. Similarly, your topul, your navel point, that is Agni, Jataragni, that is very essential for you to uplift your prana. அதுதான் ஆஞ்சநேயர் அங்கிருந்து ஒரு ஜம்ப் தரார். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய தொப்புளுக்கு கீழே இருக்கிற சுவாதிஷ்டான மூலாதாரம், அப்புறம் தொப்புல இருந்து அனாகதா, அந்த டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தி. உங்களுடைய தொப்புளுக்கும் உங்களுடைய ஹார்ட் எலிமெண்ட் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் ஒரு ஜம்ப் கொடுக்கிறார் யாரு? அற்புதமான ஆஞ்சநேயர். அங்கதான் வாயு பகவான் உங்களை எடுத்துக்கிறார் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா? அது போல நீங்க பாத்தீங்கன்னா வைணவ இதுல முதல்ல நாமம் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரு பக்கம் சக்கரம் போட்டிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சங்கு போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பா, ஒரு பக்கம் கருடாளர். அது தத்துவம் என்ன? தத்துவமே இதுதான். இடநாடி, பிங்கள நாடி, சுஷும்ன நாடி. சென்டர்ல இருக்கிற சிகப்பு அந்த சூர்ணம், அது வந்து அக்னி நாடியை குறிக்கிறது. மற்ற ரெண்டும் இடகலை, பிங்கலை, the energy நாடி. அண்ட் தென் அது சுற்றி இருக்கிற சக்கரம் லைட் எலிமெண்ட், சங்கு சவுண்ட் எலிமெண்ட். இதுக்கு ஹெல்ப் பண்றவங்க from தொப்புள் அப்லிஃப்ட் பண்ற ஒரு ஆஞ்சநேயர். அண்ட் கருடாழ்வார் he lifts you up to the விஷுத்தா, இவர் தொண்டைக்கு லிஃப்ட் பண்ற. அதுக்கு மேல இட் இஸ் தி கிரேஸ் ஆஃப் தி லார்ட். இதுதான் தாற்பயம். அது போல சிவபெருமான் பட்டை போடுறது 3 சேம், இடகலை, பிங்கலை, சுஷும். நடுவில் சென்டர்ல ஒரு சிகப்பு குங்குமம் வச்சிருப்பாங்க. தட் இஸ் a பூர்வ மத்தி, தட்ஸ் a திரிவேணி சங்கமம். எவ்ரிதிங் இஸ் ரெப்ரசன்டட். அண்ட் கோவில் எல்லாம் பட்டை அடிச்சிருப்பாங்க, வெள்ளப்பட்டை, செம்மண் பட்டை, வெள்ளப்பட்டை, சேப்பு பட்டை. வாட் இஸ் தட்? இட் இஸ் ஆணின் பிந்து, பெண்ணின் ஸ்ரோனிதம். படைப்பினுடைய ஆதாரமே அதுதான். சுக்கிலம், ஆண்மீனுடைய சுக்கிலம் வெள்ளையா இருக்கும், பெண்மீனுடைய சுரோனிதம் சிகப்பா இருக்கும். ரெண்டும் சேர்ந்ததான் கிரியேஷன். அந்த கிரியேஷன் சுத்தியில் இருக்கிற கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது தான் அந்த அற்புதமான தெய்வம். அவருடைய கிரியேஷன் நம்முடைய ஆகம விதிகளுக்கு இடையே கிடையாது. இதை ஒவ்வொருத்தையும் கவனிக்கணும் தான். எப்படி ஒரு படைப்பினுடைய தத்துவத்தையே நம்ம உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோவில், ஒவ்வொரு கோவிலிலும் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அற்புதமான ஒண்ணுமே எல்லாமே தத்துவங்கள் அடிப்படையில் உண்டாக்கியதுதான். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலேயே ஒரு அற்புதமான ஒரு புனித யாத்திரைக்கு போய் வந்ததுக்கு சமம். எந்த முறையும் அதனால இந்த உடுப்பை என்ற கோவிலில் நம்முடைய தொப்புள் பகுதியும் விஷுத்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக அற்புதமா கூட பயணிச்சீங்க. பயணித்தமைக்கு நன்றி. ஞான உதயம் நமக்குள்ள எப்ப வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்கு.
அது யாருக்கு எப்ப வாய்க்குமோ அது இறைவனுடைய கருணை, அம்பாளுடைய கருணை. அதனால நம்ம போயிட்டே இருக்கலாம். பயணித்தமைக்க நன்றி. சோ அடுத்த கிளாஸ் நமக்கு புதன்கிழமை தன்பால் நம்ம இது முடிச்சிருவோம், திருவருட்பால் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா தன்பால்ங்கிறப்ப உன்னுடைய முயற்சி, அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறமா ஹவு டு மெயின்டைன் இட் இல்லையா? நீ ஒரு பிஹெச்டி ஆயிட்டீங்க, ஒரு டாக்டரேட் ஆயிட்டீங்க, ஒரு எல்கேஜி புள்ள உங்க மடியில வந்து உட்காரு, அதுகிட்ட நீங்க மேட்ரிக்ஸ் பத்தி பேச முடியுமா? அதுகிட்ட போய் ட்ரிக்னாமெட்ரி பத்தி பேச முடியுமா? அதோட கொஞ்சம் தான் பேசும். அந்த நிலைக்கு நம்மள அவை பிராட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏய், நீ ஞானி ஆயிட்ட, இருந்தாலும் இந்த உடம்புல இருக்கிற, நீ எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணணும், நீ எப்படி எல்லாம் உன்னை வழி நடத்திக்கணும், நீ எப்படி எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணும், அதுதான் தன்பா. அதுவும் தினம் அப்புறமா அது ஒரு 11 அதிகாரங்கள். அதை முடிச்சோம்னா மிகப்பெரிய ஒரு புனித யாத்திரை முடிச்சது மாதிரி. சோ திருவருட்பா அடுத்த புதன்கிழமை முடிச்சிருவோம். கைலாயம், வைகுண்ட பிராப்தி கிடைச்சு கொடுத்துட்டு நாம we can be assured with all this. Life is love, life is joy, life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Thank you, sir. பயணித்தமைக்கிறேன். Thank you, sir. சந்தோஷம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் கண்ணு. நம்ம தான் கடவுள், நமக்குள்ள கடவுள் இருக்கிற ஞானோதய வருணதம் ஜோர ஹாப்பியா. That's the challenge. அதுதான் மனித பிறவியின் லட்சியம். Thank you.